திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பாருங்கள், இந்த வேத பகுதியை பொதுவாக எல்லாருமே நாம் சபைக்கு செல்வர்களாக இருப்போமானால் நாம் எல்லாருமே நம்முடைய சபையில் என்ன செய்வோம், திருவிருந்து அனுசரிக்கும் போது மாதத்துக்கு ஒரு முறை, சில சபைகளில் வாரத்துக்கு ஒரு முறை அனுசரிக்கிறாங்க. அப்படி அனுசரிக்கும் போது இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிறத பார்த்துருப்போம் இல்லையா? இதில் குறிப்பாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், இந்த திருவிருந்தை அனுசரிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லியதன் நோக்கம் என்னவென்றால், நாம் எப்போதும் அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவரை நினைவு கூற வேண்டும். அது குறிப்பாக 26வது வசனத்தில் சொல்கிறார், இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், பாருங்கள், அவர் திரும்ப 2ஆம் வருகையில் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இதை நம்ம ஏதோ சும்மா சடங்காச்சாரமாக பண்ணிகிட்டு இல்லை பாருங்கள், அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. அர்த்தத்தோடு அதை பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எதையுமே சும்மா எல்லாரும் ஒன்று செய்கிறாங்க, நீங்களும் ஒன்று செய்யுங்க அப்படின்ற ரீதியில் இயேசு எதையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல பாருங்கள். ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு சடங்காச்சாரத்திற்கு, பாரம்பரியத்திற்கெல்லாம் அவர் எதிரானவராக இருக்கிறார். வேணும்னே சில நேரங்களில் அதெல்லாம் எதிர்த்து பேசுகிறார், அதற்கு எதிர்மறையாக நடந்து கொள்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை அவர் நம்ம தொடர்ந்து செய்யும்படியாக நமக்கு அவர் சொல்லி சென்றிருக்கிறார். ஆதி திருச்சபையிலே இதை அவர்கள் அனுதினமும் செய்தார்கள். இன்றைக்கி நம்ம அதற்கெல்லாம் டைம் இல்லாததுனால மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்கிறாங்க, சபைகளில் செய்கிறாங்க. ஆனால் அன்றைய நாட்களில் அவர்கள் அனுதினமும் செய்தார்கள். அது மாத்திரமல்ல, மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபையை ஸ்தாபித்து சபையை நடத்தி கொண்டிருந்த போதெல்லாம் அவர்களும் இதை அனுதினமும் செய்து வந்தார்கள். ஏன் இதை அனுதினமும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் இதை நம்ம செய்கிறதுனால, அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தில் நம்ம பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அதை லிட்டரலாக என்ன செய்கிறோம், செய்து காண்பிக்கிறோம். இயேசு எனக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார் என்பதை, அவருடைய அந்த சிலுவையில் அவர் மரித்த அந்த மரணத்தை லிட்டரலாக அப்படி என்ன செய்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம், வெளிப்படுத்துகிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக அதை தெரியப்படுத்துகிறோம், நமக்கும் என்ன செய்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். அப்படி தெரியப்படுத்துறதுல என்ன பெரிய ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பத்தை பெற்று அதை புசிக்கிறோம், அந்த திராட்சை ரசத்தில் பானம் பண்ணுகிறோம். அப்பொழுது என்ன பண்ணுறோம், நாம் அவரை நினைக்கிறோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் எழுந்தோடனே உங்களை நினச்சிங்கனாலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருப்பாருங்க. உங்களை நினைக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், நீங்கள் இடத்துல வேலைக்கு போகணும், செய்ய வேண்டியதை செய்யணும், இன்றைக்குரிய காரியங்களெல்லாம் யோசிப்பீங்க. இதை யோசித்தாலே, இதை நினச்சாலே, சொல்லுவாங்கள்ல, இதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குதுங்க. வேலைக்கு போகணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, பிரச்சனை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, இந்த வியாதியை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த தவறுகளை நினச்சாலே, அந்த பழக்கத்தை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னா யாரோ ஒரு நபரை இவங்களை நினச்சாலே எனக்கு டென்ஷன் ஆயிடுதுங்க, கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் பாருங்கள், நாம் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அதுக்காக அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியதில்லை. வேலை செய்ய வேணான்னு சொல்லலை, பிரச்சனையை போய் சந்தித்து அதை ஹேண்டில் பண்ணி அதை மேற்கொண்டு போக வேணான்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் முதலாவது என்ன பண்ணணுமா, நாம் அவரை நினைத்து பார்க்க வேண்டும், அவரை நினைவு கூற வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றி வாழ்க்கையினுடைய முதலாவது ரகசியமாக இருக்கிறது. நாம் நம்மளையும், நம்மளுடைய பிரச்சனைகளையும், நம்முடைய குறைவுகளையும், வியாதிகளையும், ஏதோ ஒரு மற்ற நபர்களையும், அவர்கள் செய்த காரியங்களையும் நாம் யோசித்து கொண்டிருப்போமானால் நாம் தொடர்ந்து ஒரு வெற்றியோடு முன்னேறி போகவே முடியாது. இப்போ இன்றைக்கி வேலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேலைக்கு போகணுன்னே தோணாது.
இல்லையா? இல்லை உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனத்தையோ கஷ்டத்தையோ யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக போகணுன்னு தோணாது பாருங்கள். என்ன எடுத்துக்கோங்க, நைட் லேட்டாக வந்தேன், லேட்டாக வந்து படுத்துருக்கிறேன், காலைல எந்திக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. ஆனால் நாம் கிறிஸ்துவை நினைக்கும் போது பாட்டு பாடணும் இல்லையா, எந்த படுக்கையிலும் நான் உண்மையை நினைக்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, நான் அப்படியே ரொம்ப எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் மனிதர்கள், சரீரத்தில் வாழுகிறோம், களைப்படைகிறோம், சோர்ந்து போகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் நாம் அவரை நினைக்கும் போதே பலன் அடைகிறோம். அவரை நினச்சாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. இந்த லவ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பொண்ணை நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது, இல்லை அந்த பையனை நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அதை காட்டிலும் அதிக சந்தோஷமும் பலனும் இயேசுவை நினைத்தாலே வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பவர் இயேசுவை நினச்சாலே இருக்குது பாருங்கள். பிரச்சனை நினச்சா அது நம்மளை பாதிக்கக்கூடிய பவர் பிரச்சனைக்கு இருக்குமானால், இல்லை பாவத்தை நினச்சால் அது நம்மை பாதிக்கக்கூடிய பவர் பாவத்துக்கு இருக்குமானால், வியாதியை நினச்சா அது நம்மை பாதிக்கக்கூடிய பவர் வியாதிக்கு இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், பாவத்தை, அந்த பிரச்சனைகளை, அந்த வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து அதை ஜெயித்து எழுந்த இயேசுவை நினைத்தால் அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் இயேசுவை விட்டுட்டு நம்முடைய பிரச்சனைகளையும், நம்முடைய வியாதிகளையும், நம்முடைய குறைவுகளையும் பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நல்ல வேளை ஆண்டவர் இந்த ஒரு அற்புதமான ஏற்பாட்டை நமக்கு செய்திருக்கிறார். அதனால தான் நான் என்ன பண்ணுறது உண்டு, சாப்பிடும் போதெல்லாம் அதை திருவிருந்தாகவே எண்ணுவது உண்டு. அந்த நாட்கள் ஆதி திருச்சபையில் அவங்க அப்படி தான் செய்தாங்க. அவர்கள் சாப்பிடும்போதெல்லாம் அதை என்ன செய்கிறாங்க, திருவிருந்தாக அனுசரித்தாங்க. இல்லைன்னா சாப்பிடும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கை முறையில் என்ன இருந்தது, அப்பமும் திராட்சரசமும் இருந்தது, திராட்சரசம் குடிக்கிற வழக்கம் இருந்தது. அதை அவர்கள் என்ன செய்தார்கள், திருவிருந்தாக கர்த்தருடைய சரீரத்தை உட்கொள்வதாகவும், கர்த்தருடைய சரீரத்தை, இரத்தத்தை பானம் பண்ணுகிறதாகவும், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாகவும் அதை என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் அந்த மாதிரி அவரை நினைக்கும் போதே காரியங்கள் என்ன செய்கிறது, மாறுகிறது. இதை ஏன் சொல்கிறேன், நான் மிஷினரிகளை பற்றி சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து அவர்கள் சபையை திருச்சபை ஆரம்பித்து இந்த திருவிருந்தை அதிகாலை ஜெபம் நடத்துவாங்க. இந்த மாதிரி காலையிலே 5 மணிக்கு ஜெபத்தை நடத்துவாங்க. அப்போ அவர்கள் சபையில் வருகிற மக்களுக்கு திருவிருந்து கொடுப்பது வழக்கம். திராட்சை ரசத்தை நைட்டே திராட்சை பழங்களெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்பத்தை பிட்டு கொடுப்பது, திராட்சை ரசத்தை ஒரு 1/2 டம்ளர் கொடுக்கறது ஒரு அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தாங்க. அப்படி அவர்கள் செய்யும்போது என்ன நடந்துச்சு, அந்த கிராமங்களில், அந்த அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் இருக்கிற மக்கள், வியாதிப்பட்டவர்கள் சுகமானார்கள். வயிற்று வலியோடு வருவாங்க பாருங்கள், திருவிருந்து அனுசரிக்கும் போதே சுகமாயிருவாங்க. தீராத பிரச்சனைங்க, தீராத வலிங்க, தீராத வேதனைங்க அப்படின்னு வருவாங்க. இதை அனுசரிக்கும் போதே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வேலைக்கு செல்வார்கள். இதெல்லாம் மிஷினரிகள் ஊழியம் செய்த நாட்களில் அப்படியே நடந்திருக்கிறது. இது அப்போது மட்டுமல்ல, இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு அர்த்தம் உள்ள விதத்தில் செய்யும்போது தான் அது நடக்கிறது பாருங்க. அதில் ஒரு விசுவாசம் வேண்டும். ஏதோ மாதம் மாதம் அது நடக்குது, மாதம் மாதம் இதை சாப்பிட்ணும். நிறைய பேர் பாருங்கள், திருவிருந்து அன்னைக்கு மட்டும் கரெக்டாக சபைக்கு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது உண்டு. திருவிருந்துக்காக திருவிருந்து அன்னைக்கு சபையில் கூட்டம் அலையும் போதும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா சபையில் இடம் கிடைக்காது உட்காரதுக்கு. நான் நினைக்கிறேன் அதை ஒரு ஏதோ ஒரு கலந்துக்கணும், ஒரு சடங்காச்சாரமாக இதில் கலந்துக்கணும். சிலர்லாம் இதை கலந்துக்கிட்டா தான் நீ பரலவும் போவ அப்படிலாம் நம்புகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ரீதியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதில் போய் அனுசரித்து விட்டு அதே பிரச்சனையோடு, அதே வியாதியோடு, அதே கவலையோடு, அதே கண்ணீரோடு, அதே பழக்கங்களோடு அப்படியே தான் திரும்பி செல்கிறாங்க. மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே வந்து இதை நாம் அனுசரிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில் புதிய பலனை, புதிய ஜீவனை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வியாதியிலிருந்து சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்று திரும்பி செல்ல முடியும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் தான் இந்த திருவிருந்து. இது வெறும் சும்மா ஏதோ அப்பத்தை சாப்பிட்றோம், திராட்சை ரசத்தை குடிக்கிறோம் அப்படின்றது மட்டும் அல்ல பாருங்கள். அங்கே என்ன பண்ணுறோம், இந்த அப்பத்தை புசிக்கும் போது, இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போது கர்த்தருடைய மரணத்தை, நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை லிட்டரலாக தெரிவிக்கிறோம். இதை குறித்து ஒரு பிரசங்கர் சொல்கிறார் பாருங்க. அவருடைய சபையில் ஒருவருக்கு ஒரு தீராத வியாதி, எந்த அளவுக்கு அந்த வியாதி முத்தி போச்சுன்னா அவருடைய இரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டு விட்டது.
அவரை ரொம்ப தீவிர ஐசியூவில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டோன்னா அவர்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். உடனே இந்த பாஸ்டர் தீர்மானிச்சாராம் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் கிளம்பி அங்கே தீவிர சிகிச்சை பகுதிக்கு ஐசியூவில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க. போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கேயே இருந்து தொடர்ந்து சிகிச்சை நடந்துகிட்டே இருக்குது. தேருமா தேராதான்னு தெரிலங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. முடிவாக எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் பாருங்கள் அப்பத்தையும் திராட்சரசனையும் எடுத்து கொண்டு போயிருக்கிறார் பாருங்கள். கொண்டு போயிட்டு அங்கே இந்த வேத பகுதியை வாசித்து அவருக்கு சில காரியங்களை சொல்லி, நாம் இப்போ திராட்சரசன் திருவிருந்து நாம் அனுசரிக்கலாம், நம்ம கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம், அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரோடு கூட சிலரையும் கூட்டிக் கொண்டு ஐசியூவில் அவரை சந்திக்க போயிருக்கிறாங்க. அங்கே போய் சந்தித்து இந்த காரியத்தை சொல்லி அங்கே திருவிருந்து அனுசரித்த போது, இது கர்த்தருடைய சரீரம், அவருடைய ரத்தம், இதில் நம்ம பானம் பண்ணும்போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவருடைய மரணத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்பதை என்ன செய்கிறோம்? லிட்டரலாக தெரிவிக்கிறோம். அது எப்படிப்பட்டது? கிட்டத்தட்ட அங்கே சிலுவையின் காட்சி இவர்களுக்கு முன்பாக நடக்கிறது போல. அப்போ சிலுவையில் என்ன நடக்கிறது? இந்த நபர் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வியாதி, அந்த இரத்த குழாயின் அடைப்புகள் எல்லாம் இயேசுவின் மேல் வைக்கப்படுகிறது. இது அப்படியே ஒரு சீன் மாதிரி அங்கே என்ன செய்யுது? நடக்குது பாருங்கள். லிட்டரலாக அதை நம்ம செய்யும்போது அதை அப்படி தான் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய குறைவுகள், என்னுடைய தவறான காரியங்கள், பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டது இல்லையா? அப்போ அதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை அவர்கள் அனுசரித்தார்களாம் பாருங்கள். அனுசரித்து விட்டு கிளம்பி வந்து ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. மறுநாள் முற்றிலுமாக அவர் குணமாகிவிட்டார். தேருமா தேராதான்னு டாக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், டாக்டர் மறுநாள் எல்லாம் நார்மல் ஆகிட்டுங்க, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் உடனடியாக நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே மிஷனரிகள் பற்றி சொன்னேன் இல்லையா? மிஷனரிகள் அப்படிப்பட்ட திருவிருந்து அனுசரிக்கும் போது இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏசு உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இதை சத்தியத்தை கேட்டு உள்வாங்கி கொண்டு இதை அவர்கள் அனுசரித்த போது, இந்த அப்பத்தை புசித்த போது, திராட்சரசத்தில் பானம் பண்ணிய போது, அங்கே கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவித்ததினாலே அவர்கள் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். ஏன் இதை நான் ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறேன்? ஏன் இயேசுடைய மரணத்தை தெரிவிக்கிற அந்த காரியத்தை நாம் அடிக்கடி செய்யணும்? இதை செய்யும் பொழுது தான் நாம் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லாம் அவர் அன்றைக்கே முடித்து விட்டார். அது தீர்த்து விட்டது. அந்த பாவங்கள் தீர்ந்து விட்டது, அந்த சாபங்கள் தீர்ந்து விட்டது, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறார். இந்த வியாதிகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போ நான் என் சரீரத்தில், என்னுடைய வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போவே அதை என்ன செய்கிறேன்? கிளியர் பண்ணுறேன். அதாவது நாம் ஏசாயா 53வது அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவரை நினச்சி பார்க்கல. மெய்யாகவே, ஆனால் நாம் அவரெல்லாம் அசட்டை பண்ணோம் அப்படிலாம் இருந்தாலும் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாருங்கள், இதை எடுத்துகிட்டு சிலர் வந்து சொல்லுவாங்க, இது பாவத்திலிருந்து குணமாகிறத பற்றி பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், உண்மைதான். பாவத்திலேருந்து குணமாகிறத பற்றி பேசுது, லிட்ரலாக அப்படி சொல்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் அந்த பாவத்தினால தான் வியாதி வந்தது, அந்த பாவத்தினால தான் பிரச்சனை வந்தது, அந்த பாவத்தினால தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, அந்த பாவத்தினால தான் வேலையில் பிரச்சனை வந்தது, அந்த பாவத்தினால தான் நாம் இன்றைக்கி அனுபவிக்கிற ஒவ்வொரு தவறான காரியங்களும் அந்த பாவத்தினால தான் வந்தது. அந்த பாவத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். பேதுரு இதை பற்றி எழுதுகிறாரு. இந்த பாவம் எப்படிப்பட்டது, இந்த பாவம் பொல்லாதது, அதனால் உண்டாகிற விளைவுகள் என்ன. நாம் இன்றைக்கி அந்த மாதிரியான பிரச்சனையோட போகிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது நாம் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அவமதிக்கப்படுறோம், அவமானப்படுத்தப்படுறோம், கிண்டல் பண்ணப்படுறோம், தேவையில்லாத விதத்தில் குற்றஞ்சாட்டப்படுறோம். இதெல்லாம் நடக்குது, உண்மைதான்.
ஆனால் இந்த நேரத்தில் என்ன பண்ணணுமா, இயேசுவை நினைத்து பாருங்கள், நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசுவை நினைத்து பாருங்கள் அப்படின்னு 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், அதற்காக நன்மை செய்து பாடு அனுபவிக்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, பொல்லாத உலகம். இயேசு அப்படி தான் அனுபவித்தார். அதனால் என்ன பண்ணுங்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் அப்படி பாவம் செய்யலை, வாயில் வஞ்சனை காணப்படலை, தப்பாக எதுவும் பேசலை. ஆனாலும் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாவத்தை பற்றி தான் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா பாவத்தை பற்றி தான் பேசுகிறார். உண்மைதான், பாவத்திலிருந்து நீங்கள் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் பாவத்திலிருந்து குணமானீர்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவு தான் மற்ற எல்லாமே பாருங்கள். சாபம், வியாதி, வேதனை, கஷ்டம், நிம்மதியற்ற நிலை, தனிமை உணர்வு, மரணம் எல்லாம் இந்த பாவத்தினுடைய விளைவு தான் பாருங்கள். அவருடைய தழும்புகளால் அவை எல்லாவற்றின் நின்றும் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அதுக்கு என்னங்க பண்ணணும்? இங்கே பேதுரு எழுதுகிறாரு, நீங்கள் பாவ பிரச்சனையை இந்த உலகத்தில் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்கிறாங்க, தேவையில்லாமல் உங்களை பேசுகிறாங்க, அவமதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், உங்கள் கர்த்தரை நினச்சி பாருங்கள். அவருக்கும் இப்படி தான் பண்ணாங்க. நீங்கள் அவரை நினைக்கலன்னா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது பாருங்கள். அதே போல் தான் வியாதி போடும்போது, சரீரத்தில் வியாதி வரும்போது அவரை நினைக்கணும். அவரை நினச்சா என்ன ஆகும், இந்த வியாதியை அவர் எடுத்துக்கொண்டார், அப்போ இந்த வியாதியை நான் சுமக்க தேவை இல்லை என்று நீங்கள் எண்ணும் போதே வியாதி என்ன செய்கிறது, சுகமாகிறது. அப்படி தான் இந்த நான் சொன்னேன் இல்லையா உதாரணம், அந்த நபருக்கு அப்படி தான் சுகமானது. இந்த விதத்தில் நம்ம அனுசரிக்கிறோமான்றதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதும் அவரை நினச்சி பார்க்குறோமா, இல்லை நம்மை நாம் நினைத்து கொள்கிறோமா? உங்களுடைய தவறை யோசிச்சிங்கன்னா உங்களால் தைரியமாக இருக்க முடியாது. சிலருக்கு இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா, வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து என்ன பிரச்சனை, இல்லை குடும்ப பிரச்சனை குறித்து என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இடத்துல சொன்னது உண்டு, ஒருவேளை இந்த தப்பு பண்ணலை அதனால் இந்த வியாதி வந்திருக்குமா பிரதர், ஒருவேளை இந்த பாவம் இருக்குல்ல அதனால் இந்த பிரச்சனை இப்போ நான் சிக்கிட்டணும், அதனால தான் இப்படியே மாட்டிகிட்டு இருக்கணும், அது மாறவே மாட்டேங்குதோ, இந்த பாவ பழக்கத்துலேருந்து விடவே முடியலையோ, இப்படியே சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே குற்றப்படுத்தி தங்களுடைய காரியங்களே யோசித்து அதையே நினச்சி தங்கள் வாழ்க்கையை வருத்தி கொள்கிறவர்கள் உண்டு. பிறகு நானும் அந்த மாதிரி இருந்திருக்கிறேன். இதனால் அப்படி இருக்குமோ, அதனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு என்னையே யோசித்துட்டு இருக்கிறது உண்டு. என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணேன், அதனால் இப்படி நடக்குது, இப்படிலாம் யோசித்து கஷ்டப்பட்டது உண்டு பாருங்கள். ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆதாம் அதை தான் பண்ணான். பாவம் பண்ணால் தன்னை பார்க்கிறான். நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் பயந்து ஒழித்து கொண்டேன், ஏன்னா நான் ஒழிச்சிக்கிட்டேன் அப்படின்றான். ஆனால் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட சொன்னது உண்டு பாருங்கள், நாம் அவரை பார்க்கும்போது என்ன நடக்குது, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருக்கிறவர்கள் ஏன் ஒழித்து கொள்கிறாங்க, ஏன்னா எதிர இருக்கிறவன் ட்ரெஸ் போட்டிருக்கிறான் இல்லையா, தங்களுடைய நிர்வாணத்தை இல்லைன்னா நிர்வாணத்தை மூடிக்கொள்கிறாங்க. அதுதான் நம்ம சரீர நிர்வாணத்தை மூடுறதுக்காக உடை உடுத்துக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்கள், மனுஷன் இவன் தான் தப்பு பண்ணான், தேவன் தப்பு பண்ணல, அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு, நீதியாக இருக்கிறாரு, நியாயமாக இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். இவன் தப்பு பண்ணிவிட்டு அவரை விட்டு தன்னை ஒழித்து கொள்கிறான். தேவன் என்ன பண்ணுறாரு, அவன் லெவலுக்கு இறங்கி வர்றாரு. என்ன பண்ணுறாரு, நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து சிலுவையில் அவர் நிர்வாணமாய் தொங்குகிறார். நீ பாவம் பண்ணிட்டியாடா, அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டால் எப்படி இருக்குன்றதை நானும் அனுபவிக்கிறேன். நான் இப்போ நிர்வாணமாக தொங்குறேன், நீ நிர்வாணமாக இருக்கிறியா, நானும் நிர்வாணமாக இருக்கிறேன். இப்போ அதனால தான் பவுல் எழுதுகிறார், இயேசு மட்டும் சிலுவையில் அறையப்படலை, நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுந்தோம். அப்போ நம்ம லெவலுக்கு இறங்கி அவரும் நிர்வாணமாக தொங்கினார், நம்மை அவரோடு இணைத்து கொண்டார். வெட்கம் நீங்கியது, அவமானம் நீங்கியது. உயிரோடு எழும்பும்போது அவர் நீதி உள்ளவராக எழுப்பப்பட்டது மட்டுமல்ல, முதலாம் ஆதாமின் ஒட்டுமொத்த சந்ததியும் நீதி உள்ளவர்களாக அவரோடு கூட நம்மையும் என்ன செய்திருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். இப்போ நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் ஆதாம் மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நாம் நீதியின் உடையினால் இப்பொழுது
தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன? ஆதாம் பாவம் செஞ்சு ஒளிஞ்சான் இல்லையா? இப்போ நம்ம வந்து பாவம் செஞ்சு ஒளிஞ்சவங்களா இல்லை, பாவம் செய்யாதவர்களாக தேவனால் பார்க்கப்படுகிறோம். இதெல்லாம் இந்த உணர்வுலாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இயேசுவை நினைத்தால், 2ஆம் ஆதாமை நினைச்சாதான் வரும். நீங்கள் 1ஆம் ஆதாம் பற்றி யோசிச்சிங்கனாலே சிக்கல். அதனால தான் உங்கள் தவறை கூட நீங்கள் பெருசாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தவறுகள், காரியங்கள், இந்த வியாதிகள் இது எல்லாமே எப்படி எதனால் வருது? 1ஆம் ஆதாம் செஞ்ச பாவம் இன்னும் சரீரத்தில் பிரமாணமாக வேலை செஞ்சிட்ருக்குது. நம்ம மைண்டில் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்குது. மனம் இன்னும் முழுசாக புதுசாகிட்டே இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் 2ஆம் ஆதாமை நினைக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், நான் வந்து சிலருக்கு ஏதாவது மெயில் அனுப்பும்போது, ஏதாவது மெசேஜ் அனுப்பும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கடைசியில் தேங்க்ஸ் இன் செகண்ட் ஆடம், 2ஆம் ஆதாமுக்குள் அப்படின்னு போட்டு என் பேரை போட்டு அனுப்புவேன். நான் என்னுடைய நினைவு எப்பொழுதும் 2ஆம் ஆதாமுக்குள்ளாக 2ஆம் ஆதாமை பற்றி தான் யோசிக்கணும். பாருங்கள், 1ஆம் ஆதாமை பற்றி யோசிக்கக்கூடாது. 1ஆம் ஆதாம் பற்றி யோசிச்சிங்கனாலே அவனை மாதிரியே நீங்களும் உங்களை ஒழிச்சிக்குவீங்க, கடவுள்கிட்டே போக மாட்டீங்க. 1ஆம் ஆதாமுக்கு அவன் பண்ண பாவத்தினால வியாதி வந்தது, மரணம் வந்தது, பயம் வந்தது, குற்ற உணர்வு வந்தது, எல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தான் இல்லையா? அவனுடைய பிள்ளைகளின் தலைமுறையாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். அந்த சந்ததியில் வந்து நாமும் அதை அனுபவித்து கொண்டிருந்தோம். இப்போ 2ஆம் ஆதாமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ 1ஆம் ஆதாமினுடைய அந்த வழியில் வந்த எந்த காரியத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதை அவனை நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் இப்போ 2ஆம் ஆதாமுக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் யாரை நினைக்கணும்? 2ஆம் ஆதாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை, மீட்பரை, அவரைத்தான் நினைக்க வேண்டும். அவரை நினைக்க 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 என்ன உண்டாகிறது? நமக்குள்ளாக பலன் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். பாவத்திலிருந்து குணமானீர்கள், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள், வியாதியிலிருந்து குணமானீர்கள். இதெல்லாம் அப்படி உடனே அனுபவிக்க முடியும். பாருங்க, நீங்கள் உங்களை நினச்சிங்கன்னா உடனே குற்ற உணர்வு வரும், கவலை வரும், பயம் வரும். இந்த குற்ற உணர்வு, பயம், கவலை இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சரீரத்தில் எந்த சொல்யூஷனையும் கடவுள் வச்சு படைக்கலை. அதனால தான் என்ன பண்ணுறாரு, உங்கள் கவலையெல்லாம் ஏன் மேலே வச்சுரு, நீயே வச்சுட்டு இருக்காது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரீரத்தில் சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாது. அப்போ என்ன தீர்வு? என்கிட்ட நீ கொடுத்துட்டேன்னா அதான் தீர்வு. என்ன நினச்சேன்னா அதுதான் தீர்வு. அவரை நினச்ச உடனே குற்ற உணர்வு நீங்குது, பயம் நீங்குகிறது, கவலை நீங்குகிறது, நார்மலாக ஆகுறீங்க. உங்களை நினச்சிங்கன்னா உடனே படபடக்குது இல்லையா? தப்பு பண்ணோன்னா படபடக்குது இல்லையா? ஐயோ அப்படின்னு பிரச்சனையை பற்றி யோசனை படபடக்குது இல்லையா? நீங்கள் அவரை நினச்சி பாருங்கள், படபடப்பு போயிடும், பயம் போயிடும், கவலை போயிடும், சுகம் உண்டாயிரும், ரத்தம் நல்லா சீராக ஓடும், இருக்கிற வியாதியெல்லாம் ரத்தம் அப்படியே சுகமாக்கிக்கிட்டே போகும். அதுவும் அவருடைய ரத்தத்தை நினைக்கும் போது அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்முடைய ரத்தத்தின் வல்லமையில் இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது பாருங்கள். சுகமும் பலனும் ஜீவனும் வெற்றியும் வாழ்வும் உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முறையும் இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்திலே பானம் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்காக மரித்த கர்த்தருடைய மரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள், நாம் அதை தெரிவிக்கிறோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிடும்போது அப்படி தான் செய்கிறேன், நீங்களும் சாப்பிடும்போது அப்படி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியத்தோடு, வெற்றியோடு, சுகத்தோடு, ஆசீர்வாதமாக வாழ்வது நிச்சயம். பிறகு பிரச்சனை இதெல்லாம் வராதுன்னு சொல்லலை, ஜெயித்து போகிறதுக்கான வழியை சொல்லிகிட்ருக்குறேங்க. இயேசுவே பூமியில் வந்து வாழ்ந்தபோது எல்லா பிரச்சனையும் சந்தித்தான் இருப்பாருங்க. நான் மேற்கொண்டு போய்கொண்டே இருந்தார், அதிலே சிக்கி தவிச்சிட்டு இல்லை. நாமும் அப்படி மேற்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் 2ஆம் ஆதாமுக்குள்ளாக இருக்கிறோம். அவர் நமக்காக மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் நிச்சயமாக உங்கள் வியாதியை, பிரச்சனையை எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி போக முடியும். அதற்கான தீர்வு என்ன? அவருடைய மரணத்தை தெரிவிப்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின அற்புதமான சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் வருமளவும் ஆண்டவரே நாங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக வாழ, அவரையே நினைத்து கொண்டு வாழ, அவருடைய மரணத்தை எண்ணி பார்க்க நீர் உதவி செய்வீராக. எங்களுடைய கிரியைகளை அல்ல, சிலுவையில் இயேசு செய்த கிரியைகளை எண்ணி பார்க்க உதவி செய்யும். நினைக்கும் போது எங்களுக்குள்ளே பலனும் ஜீவனும் உண்டாகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாக இருக்கிறீர். இந்த சத்தியத்திற்குள்ளாக நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், சரீரத்திலும், ஆண்டவர் ஆத்துமாவிலும், ஆவியிலும், தங்கள் சூழ்நிலையிலும் அவர்கள் சுகத்தையும், பலனையும், ஜீவனையும், ஆரோக்கியத்தையும், வெற்றியும், வாழ்வையும் அனுபவிக்கட்டு கர்த்தாவே. நீர் அதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள்
இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.